ஹாமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயாங்கோட லவ்வர் ஆஃப் ட்ராகுலா. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் நீங்களோ அவன்கிட்ட முடியல, இதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸோ மெனி கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. அவனும் உங்களை பார்த்து இப்போ இன்னும் தாண்டி உனக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க, நீங்களும் இல்லை சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்ட நிமிஷம் அவன் சொன்ன பதில் அப்படியே ஷாக் ஆகிட்டு நீங்கள் அவனே பார்க்க, அப்போ பேபியும் அழுது நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லை, அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. என்ன மனுஷன் இப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அழுகியாக தாங்கலை, உங்களால் என்ன பண்ண முடியும்? ஒரு இயலாமையோடு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அந்த ஃபீலை அப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போது தயாங்கோ அப்படியே பேபி தூக்கி ஒன்று 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 அப்படி தட்டிட்டு, ஹே என்ன பார்த்துட்டே இருக்க, ஷாம் அழுகுறான் பாரு, இதோ ஃபீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான். நீங்கள் பேபியை வாங்கவே இல்லை, அப்படியே உட்காந்துட்ருக்க. சொல்லிட்டே இருக்கேன், உனக்கு வாயில் சொன்னால் புரியாதுடி, என்னோடய ஆக்ஷன் தான் கரெக்ட் அப்படின்ட்டு டப்புன்னு எப்பவும் போல் அவனே ஒரு பக்கம் அப்படியே பிரெஸ்ட்டை ஓப்பன் பண்ணி அவங்க பாப்பாவுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இன்னொரு பக்கம் அவனோட வேலையை பார்க்க நீங்கள் செம்ம காண்டில் அவனை இவெல்லாம் மனுஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்ருக்கீங்க. எஸ் பேபி அப்படின்னு அதே டைம் அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு அப்படியே அவனும் கிளம்பி அவனோட ஆஃபீஸ்க்கு போயிடலாம். இங்கே நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. இங்கே ஆஃபீஸ் வந்ததும் அவன்கிட்ட ஃப்ரைடே பாஸ் அப்படின்க்கா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அது உங்கள் பேரண்ட்ஸ் சரியில்லை பாஸ், அதுதான் எனக்கே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். வேறு எதுவும் சொல்லணுமா பாஸ்? அவங்க இப்போ நம்மளோட கம்பெனியை டார்கெட் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. வாட் அவங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஆமாம் பாஸ், அதாவது நம்மளை விட ரொம்ப குறைவான வட்டி விகிதத்தில் அவங்க எல்லாருக்கும் லோன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளோட பேங்க்கை லாஸ் பண்ண பார்க்குறாங்க. மேக்ஸிமம் கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நாள் இப்படி போச்சுன்னா நமக்கு எந்த ப்ராஃபிட்டும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அம்பாட்டுக்க எதோ சொல்லிட்டு இருக்கா. தேங்க கால் மேலே கால் போட்டு ஆடிட்டு, இவ்வளோதானா இதுதானா வேறு எதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். யார் சாமி நீ இவ்வளோ அசால்ட்டாக இருக்க, இல்லை கூலாக ஹேண்டில் பண்ணுற? அங்கே உங்கள் அம்மா உன்னை போட்டு தள்ளிட்டு உன்னோட சொத்தெல்லாம் ஆட்டையை போடுறதுக்கு அது என்னென்ன முடியுதோ எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கு, நீ என்னடானா அப்படி கூலாக உட்காந்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஃப்ரைடேயோட மைண்ட் வாய்ஸ். நீ மைண்ட் வாய்ஸில் பேசி முடிச்சிட்டேன்னா நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல அப்படிங்கிற மாதிரி தயான் கேட்க. பாஸ் நான் அது அப்படிங்க என்ன, உனக்கு கூட என் அம்மாவோட போய் சேர்ந்துக்கணும்னு தோணா போகலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். என்ன மனுஷன் அடி அடிக்கிட்ட. இல்லை பாஸ் அந்த மாதிரி ஆள் நான் இல்லை பாஸ், லாஸ் ஆனாலும் சரி ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி இங்கே தான் பஸ் என்னோடது அப்படிங்கிற மாதிரி இருக்கான். அவன் ரொம்ப நல்ல விசுவாசி தயாங்கோட. ஸோ அந்த மாதிரி ஃப்ரைடேஸ்லும் தயாங்கோ அவனை எப்படி பார்த்துட்டு, இந்த சென்டிமெண்ட் ட்ராமாலாம் எனக்கு எப்போவும் ஒத்து வராது, அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது, காட் இட். அப்புறம் இங்கே பார், நீ எதுவும் இங்கே ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்க வேணாம், எது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும், இந்த தயாங்கிட்டே வா அப்படின்ட்டு நீ போய் உன்னோட வேலையை மட்டும் பார் அப்படின்னு அமுச்சு விட்றான். இல்லை பாஸ் அது அப்படின்னு அவன் எதை ஆரம்பிக்க. ஏய் ஷட் அப், உன்னை கூட வச்சுட்டுருக்கதே இந்த மாதிரி நீ எப்பவும் என்ற கேள்விலாம் பண்ண மாட்டா அப்படின்னு மட்டும்தான், புரியுதா? நான் சொல்கிறத செய்தான் நீ இங்கே இருக்க, டூ வாட் ஐ சே நவ் கெட் அவுட் அப்படிங்க. சரி இவரே இவ்வளோ இதாக இருக்கும்போது நம்ம ஏன் பயந்துக்கணும் அப்படின்ட்டு அவனும் சரி பாஸ் அப்படின்ட்டு போயிடலாம். இங்கே தயாங்கோ அவனை அமுச்சு விட்டதும் இங்கே செம்ம காண்டில் அப்படியே இவ்வளோ நேரம் கூலாக இருந்தவன் அப்படியே ஃபேஸ் மாறுது, கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாக மாறி அப்படியே செம்ம காண்டில் அப்படியே உட்காந்துட்டு கால் பண்ணுறான். அப்படியே அந்த பக்கம் ஃபோன் அட்டன் ஆனதும் அவன் செம்ம கடுப்பில் இருக்கா. அந்த பக்கம் உள்ளவங்களோ வரேவா போட்டெல்லாம் வேலை செய்து போலையே, என்ன ஒரு அதிசயம், என்னோடய சன் எனக்கு கால் பண்ணியிருக்காரு, இந்த மாமாவோட ஞாபகம்லாம் உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சே வாட்டர் பிஸ், அதுக்கெல்லாம் ஒன்றும் கால் பண்ணலை, உங்களை ஃபோன் பண்ணி விசாரிக்கிற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் எனக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன்லாம் கிடையாது. இப்போ நான் கால் பண்ணதே என்னோடய கொட்டேஷனை எனக்கு தெரியாமல் திருடி நீங்கள் உங்களோட கம்பெனியை டெவலப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய பருப்பா. நீ என்னோட சன், அது எப்பவும் மாறாது. வாட், நான் உங்கள் பையனா? இன்னும் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி எனக்கு எண்ணமே இல்லை அப்படிங்கிறான். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ என்னோடய பையன்தான், நான் உனக்காக தான் எல்லாமே செஞ்சேன். ஆனால் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, உன்னை எதுக்காக நான் பண்ணணும், ஆனால் நீ பண்ணிகிட்ருக்க வேலை நோ, இது மாதிரி பண்ணக்கூடாது. அதனால தான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் இந்த மாதிரி லாஸை ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் நான் சொல்கிறது தான் செய்யணும், நான் சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கணும். அதை விட்டுட்டு நீ உன் இஷ்டத்துக்கு முடிவெடுத்தினா அது உனக்கும் நல்லதில்ல, நம்ம எல்லாத்துக்குமே அது கெட்டது, அதை புரிஞ்சுக்கோ நீ அப்படிங்க அப்படின்ட்டு அவனும். இங்கே பாருங்க, உங்களை போனால் போகுதுன்னு தான் இவ்வளோ நாள் விட்டு வச்சுருந்தேன், ஏதோ பெற்றுட்டீங்களேங்கிற ஒரே காரணத்துக்காக. பட் நீங்கள் சும்மா என்னை நோண்டிகிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலேயும் இந்த தயாங்க சும்மா இருந்தானா அது நல்லா இருக்காது.
இப்போ உங்களுக்கு கால் பண்ணது கூட ஜஸ்ட் ஒரு வார்னிங்காக மட்டும்தான். நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி எதையாவது பண்ணிங்கன்னா இந்த தயாங்க பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் சொன்னீங்களே நீங்கள் பெற்ற அதே பையன்தான், அவன் எப்படியாப்பட்டவன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் பின்விளைவு பக்கா மோசமாக இருக்கும். தேவையில்லாமல் என்னை சீண்டிட்டீங்கள்ல, அதுக்கான விளைவு கூட இப்போ அப்போ ஆன் தி வே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். அவன் கால் கட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே இன்கம் டேக்ஸ் ரைடு வருது. அவங்க வீடு, அவங்க கம்பெனி, அப்புறம் பேங்க் அப்படின்னு எல்லா இதையும் அவங்களோட ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ண ஆரம்பிக்குது. அவங்க அம்மாக்கோ இது எல்லாம் அவனோட வேலை தான் அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பில் இருக்காங்க. பட் இப்போ எதுவும் பண்ண முடியாதுல்ல. அப்படி வந்துட்டு அங்கே எல்லாமே வந்துட்டு செக் பண்ணதில் அவங்க நிறைய டேக்ஸ் கட்டாமல் அவங்க பதுக்கி வச்சுருந்த நிறைய பணம் வேறு பிளாக் மணிஸ்லாம் மாட்டுது. அவங்களுக்கும் என்ன பண்ணான்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்க. அவன் தான் சொன்னானே அதான் செஞ்சுட்டான் அப்படின்னு அவங்க அப்பா கிசுகிசுப்பா சொல்ல ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மோரிக்க இங்கே அப்படியே அவங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. பிகாஸ் அவங்க இன்கம் டேக்ஸ் வந்துட்டு டேக்ஸ்க்கான மணி எடுத்தது மட்டும் இல்லாமல் பேமெண்ட்ஸும் நிறையா வந்துட்டு வந்து போட்டு விட்டு பெனால்ட்டி நிறையா போட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கட்டிட்டு அவங்களும் ஏற்கனவே வந்துட்டு இவன் பேங்க்கை வந்துட்டு லாஸ் பண்ணி விடணுங்கிறதுக்காக நிறையா ஃப்ரீ லோன் அது இதுன்னு போட்டு இப்போ ஏற்கனவே அவங்க பயங்கர லாஸில் தான் இருந்திருக்கோம். இப்போ இன்கம் டேக்ஸ் ரைடுன்னு சொல்லி மொத்தமாக அள்ளிட்டு போவோம். செம்ம காண்டில் இருக்காங்க அவங்க. இங்கே தயங்கோ அவனோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். வரும்போதே நீங்கள் வந்துட்டு அப்படியே படுத்துட்ருக்காங்க. திடீர்னு நோ நோ வேணாம் ப்ளீஸ் விட்டு அப்படின்னு கத்துற சவுண்ட் தான் கேட்குது. அவனும் தடாப்படான்னு மேலே ஏறி ஓடி வரான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து ஹேய் ஹீரோ பேபி டார்லிங் அப்படின்லாம் கூப்பிட நீங்கள் நோ 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 ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே புலம்பிகிட்டே இருக்கீங்க. ஏய் என்னாச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை அப்படியே போட்டு ஒழுக்க நீங்கள் பார்த்தா அவனை பார்க்குறீங்க. அவனை அப்படியே டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. பயம், அந்த அளவுக்கு உங்களுக்கு பயம். அவனும் என்னாச்சு ரிலாக்ஸ் நான் தான் ஒன்றும் இல்லை ஏன் இப்படி கத்துற என்னாச்சு அப்படின்னு கேட்டுகிட்டேக்கா. நீங்கள் அது அது பயமாக இருக்கு அது அதே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டேக்க. ஹே இங்கே பாரு நான் தான், என்னை பார்த்து பேசு, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ பயந்து கத்துறது இல்லாமல் ஜாம்பை வேறு பயமுடுத்தி பார் அவன் வேறு அழுகுறான். அப்படியே ஒன்றும் இல்லை மம்மிக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு குழந்தைய சேர்த்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான் தயான். நீங்கள் அவனை விட்டு நகரவே இல்லை, அவனையே தான் இறுக்கி பிடிச்சிருக்கீங்க. அவன் ஒரு கையாலே பேபியும் வந்து காமெடி பண்ணிவிட்டு உங்களே என்னாச்சுடி ஒன்றும் இல்லை பேபி வாய் ஸோ மச் ஃபியர் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். நீங்கள் பதிலே சொல்லலை. பயந்துட்டே அவன் சட்டையை என்னால் இறுக்கி அப்படியே பிடிச்சிட்டு என்னாச்சுடி எதுவும் கெட்ட கனவுக்கு இது கண்டியா அப்படின்னு அவன் செஸ்ட்டில் சாஞ்சிருக்கான். அவங்க ஃபேஸை அப்படியே லிஃப்ட் பண்ணி என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி காமாக கேட்குறான். நீங்கள் அவனையே பார்க்குறீங்க. அவங்க கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அவனும் என்னால் முடியல ப்ளீஸ் என்னை அமுச்சு விட்டுருங்க, நரக வேதனை அனுபவிச்சிட்ருக்கேன், இங்கே இன்னும் நான் இருந்தால் சத்தியமாக செத்துருவேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என்னை எப்படியாவது அமுச்சு விட்டுருங்க அப்படின்னு அழுகிறீங்க. என் பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டு. என்னடியாச்சு சும்மா தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் கொஞ்ச நாள் அமைதியாக அந்த மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு யாரு நானா இப்போ தானடா கொஞ்ச நேரத்துக்கு வந்து என்ன கண்ட மேனிக்கு ரேப் பண்ண பார்த்தேன், ஆனால் இப்போது நான் தூங்கி எழுந்து பார்க்கும்போது ஒன்றுமே நடக்காத மாதிரி என் முன்னாடி வந்து உட்காந்துட்ருக்க, என்ன அப்போ ரேப் பண்ண வந்தது அப்படின்னு இப்போ அப்படியே பார்க்க உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு எரிஞ்சு என்கிட்ட தப்பாக நடந்துக்க இவன் தானே முயற்சி பண்ணான், இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறான். நான் பைத்தியமாயிட்டானா, இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, என்னை சுற்றி என்ன நடக்குது, உண்மையிலேயே பைத்தியம் முடிச்சு தெருவில் ஓட போகிறேன், அது வேணா உறுதி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அவளை அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. என்னடி கண்ட கனவையும் கண்டுட்டு ஏன் லூஸ் மாதிரி வளரிட்டுருக்க, பேசாமல் ரிலாக்ஸாக இரு, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவன் சமாதானப்படுத்துகிறான். நீங்கள் டப்புன்னு அவன் கை தட்டிவிட்டு எனக்கு எந்த உண்மையும் தெரிஞ்சுக்க வேணாம், எதுவுமே வேணாம், எனக்கு நீ வேணாம், இந்த ஊர் வேணாம், எதுவுமே வேணாம், ப்ளீஸ் என்னை என் குழந்தைய மட்டும் விட்டுரு, என்னை இந்தியாவுக்கு அனுப்பி வச்சுரு ப்ளீஸ், என்னால் இங்கே இருக்க முடியல, கனவுல நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னா நெஞ்சத்தில் நடந்துட்டுருக்கா, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஒரு நேரம் நல்லா பேசுகிறா, ஒரு நேரம் என்னை ஆட்டி படைக்கிற, எது உண்மை எது போய், நான் எந்த உலகத்தில் இருக்கேன் என்னால் எதுவுமே புரிஞ்சிக்க முடியல, என்ன இப்படியே இருந்தால் நான் சத்தியமாக பைத்தியம் முடிச்சு செத்தே போயிடுவேன், என்னை விட்டுரு, என்னால் முடியல, உங்ககிட்ட போராடுற அளவுக்கு உடம்புலையும் தைரியம் இல்லை, மனசுலையும் இல்லை, என்னை விட்டுரு அப்படின்னு கையெடுத்துக்க முடியும். மறுபடியும் அழுகுறீங்க. அப்படின்ட்டு பேபியை இப்போ பக்கத்தில் அப்படியே படுக்க வச்சுட்டு உங்களை அப்படியே மெதுவாக படுக்க வைக்கிறான். நீங்கள் திமிரிக்கிட்டே இருக்க, உங்களை அழுத்தி பிடிச்சி அவனும் பக்கத்தில் படுத்துட்டு சி இங்கே பாரு அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனையே பார்க்குறீங்க. அவன் அவங்களையே பார்த்துட்டு என்னை விட்டு உன்னால் எங்கேயும் போக முடியாது,
பிகாஸ் யூ ஆர் மைன், ஒன்லி மைன். உனக்கு எதுவும் தப்பாக நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண, என் கூட இருக்க ட்ரை பண்ணடி. நான் உன்னை எப்படி கேர் பண்ணுறேன் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணடி. கண்டதையும் நினைக்காத. உனக்கு திடீர்னு இப்படி ஆகுதுன்னா அது ஏதோ நீ கனவு தான் கண்டிருப்ப, வேறு ஒன்றும் இல்லை. கனவு எது நிஜம் என்ன நீ சொன்ன மாதிரி பிரித்து பக்கம் தெரியாமல் தான் இப்படி குழம்பிகிட்டு இருக்க. இங்கே பார், அதெல்லாம் சீக்கிரமே சரியாயிடும். அதுக்கு நீ என்ன நீ புரிஞ்சுக்கணும்டி, எல்லாம் புரிஞ்சுக்கொடி ப்ளீஸ். சும்மா சும்மா இப்படி போகிறேன்ட்டு என்னையும் சேர்த்து கஷ்டப்படுத்தாத. எனக்கு நீ வேணும். நீ போகணும்னு நினச்சாலும் நான் விட்ட மாட்டேன்டி. என்கிட்ட உன்னால் போக முடியாது. உங்கள் கண்ணில் டியர்ஸ் வர அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அவன் உங்களையே அப்படியே பார்த்துட்டு அழுத்தமாக இருக்க அவனோட பார்வை. என்னை விட்டு உன்னால் எங்கேயும் போக முடியாது, போனாலும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க அந்த பார்வையே. நீங்கள் அவனே பார்த்துருக்க. கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன், பட் நீ கண்டதையும் பேசி கத்தி என்னை குழப்பி விட்டுட்டேன். ஆமாம், இடையில என்னமோ சொன்னேன். என்ன சொன்னேன்? இந்தியா போகணுன்னா அப்படின்னு உங்களை பார்க்குறான். நீங்களோ அனுப்பிச்சுட்ருவானோ அப்படின்னு அப்படியே ஒரு திடீர்னு அவன் சொன்ன வார்த்தையில் ஒரு ஹாப்பினஸ். அவன் அப்படியே இப்போ என்னை விட்டு போகிறதுல அவ்வளோ சந்தோஷம் அப்படிங்கிற பார்க்குறீங்க. ஆமாம் அப்படிங்கிறீங்க. அவனா ஓகே ஆல்ரைட், சரி போகலாம். பட் இது உனக்காக இல்லை, எனக்கு அங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, அதுக்காக போகிறேன். ஸோ நீயும் அப்பா கூட வரலாம். நாளைக்கு நம்ம கிளம்புறோம். ஸோ உனக்கும் பேபிக்கும் என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ, நம்ம போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. இது இந்தியா போகிறோமா கேட்டதும் அவ்வளோ சந்தோஷம். அவன் பாட்டுக்கு அவங்கள முறைச்சிக்கிட்டே சொல்ல, நீங்கள் அந்த ஹாப்பினஸில் அப்படியே இழுத்து அவன் கண்ணத்தில் மாறி மாறி கிஸ் பண்ணுறீங்க. இந்தியா போகிறோம், கூட்டிகிட்டு போகிறான், அந்த சந்தோஷம் தான் உங்களுக்கு. ஏய் பேபி, இது லிப்ஸா இல்லை கேண்டி அடி, இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. அதுவும் நீயா கொடுக்குற கிஸ், ஐயோ அது வேறு லெவல் கிக்காக இருக்குது அப்படின்னு அவன் அவங்க காதில் அப்படியே கிஸ்பாக சொல்ல, நீங்களும் அவனை அப்படியே பிடிச்சி அவன் காதில் எதோ சொல்ல, வாட் பேபி அப்படின்னு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அவன் செஸ்ட்டில் அப்படியே கை வச்சுட்ருக்க. ஏய் அரேஷர், நீயா பேசுகிறது? நீ தான் கேட்டியாடி அப்படிங்கிற மாதிரி உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஆமாம், ஏற்கனவே தான் எல்லாம் முடிஞ்சிருச்சேடா, இதுக்கப்புறம் அதை பார்த்து கற்று வச்சு மட்டும் என்ன கிளிக்க போகிறேன். எனக்கு சில சந்தேகம் இருக்குது, அதை தேர்த்துக்கிறதுக்கு இது இப்போ மட்டும் இல்லை, என் குழந்தைக்கும் எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அதுக்காக சில விஷயங்கள் நான் செஞ்சு தான் ஆகணும். அதுக்கு பணையம்மா கற்பியை கொடுக்க நான் தயாராகிட்டேன். ஏன்னா எனக்கு வேறு வழி தெரியல. உங்ககிட்ட நானும் கெஞ்சி கொஞ்சி எப்படி எல்லாமா கேட்டு பார்த்துட்டேன். உண்மை சொல்கிற மாதிரி தெரியல, எனக்கும் தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா தலை வடித்து நான் செத்துருவேன் போல். இதுக்கு மேலேயும் என்னால் முடியாது, அதுக்கு தான் துணிஞ்சிட்டேன். வேறு வழி இல்லை, உங்ககிட்ட அப்படி தான் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் மைண்ட் வாய்ஸ்லேயே நினைக்க. என்னாச்சு பேபி சடனா இந்த மாற்றம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். எனக்கு வேறு வழி தெரிலடா, எனக்கு இதை விட்டால் வேறு வழியே இல்லை, அதான் என்னை என்ன கொடுக்க தயாராகிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள். ஆனாலும் சரி, என்ன பண்ணாலும் உன்னால் என்னோடய பாடியை மட்டும் தான் டச் பண்ண முடியும், என்னோடய மனசை இல்லை, அதை என்னைக்கு உனக்கு தரவே மாட்டேன் அப்படின்லாம் மைண்டுக்குள்ளே நினச்சிட்டு அப்படின்ட்டு நீங்கள் எஸ் ஐ நீட் யூ அப்படின்னு சொல்லி இப்போ உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்களே ரிமூவ் பண்ணி அப்படி 2 கை விரிச்சு ப்ளீஸ் என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னு கை நீட்டி அவனை கூப்பிட்றீங்க. அச்சோ பேபி, இதுக்காக தானடி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நீயே வழியாக வந்து வான்னு கூப்பிடும் போது நான் எப்படி உனக்கு சந்தோஷத்தை தராமல் இருப்பேன். என் பேபிக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கண்டிப்பாக செய்யறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்டி அப்படின்ட்டு கிட்டார். இதுக்கு ஒன்றும் குறைச்சல அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே எனக்கு அவனும் ஐயோ எப்படி இருக்கா பாரு அப்படின்ட்டு அப்படியே மேலே வந்து விழுகிறான். நீங்கள் அவனே பார்த்துட்டு என்ன தான் கூப்பிட்டாலும் ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அவனை பார்க்க அவன் உங்களையும் பார்க்க அப்படியே 2 பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே தயாங் உங்களை எப்பலாம் அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் வேறு வழி இல்லை, ஸோ அவன் வெறி பிடிச்ச மாதிரி கிஸ் பண்ண நீங்கள் பயந்து போயிடுறீங்க. அதுக்கப்புறம் அவன் சாரி பேபி ரொம்ப நாளாச்சுல அப்படின்ட்டு இப்போது அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் அவனோட பெண்ணமாண்டே முடி அப்படியே பிடிச்சி அழுத்த அவனும் ஓகே வெயிட் புரியுது அப்படின்ட்டு இன்னும் டீப்பாக கிஸ் பண்ணுறான். 2 பேரும் சேர்ந்து இப்போ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவன் அவங்க பெஸ்ட்டை அப்படியே வந்துட்டு லிக் பண்ணிவிட்டு அதை பெஸ்ட் மில்க் ஃபீட் பண்ணுவான். அதை அப்படியே வந்துட்டு சக் பண்ணுறான். நீங்கள் முடியல உங்களால் அப்படிங்கிறீங்க. சாரி பேபி வலிக்குதா அப்படிங்கிறான்.
அப்படிங்கிறீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேறு வழி தெரியாமல் தான் இந்த வழியை தேர்ந்தெடுத்துட்டீங்க. பட் ஒரு மாதிரி இருக்குது, அவன் பண்ண அவனுக்கும் ஹாப்பியாக இருக்குது உங்களோட. எப்படியோ என் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே அவன் மேக் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு பெயினே அப்படியே தாங்க முடியல. இருந்தாலும் அதை தாண்டி அதுக்கு மேலே மனசில் தான் ரொம்ப வலி வேதனையமாக இருக்குது. வேறு வழி தெரியல, இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் இவன் பண்ணுறதுலாம் எனக்கு அருவருப்பாகவும் கடுப்பாகவும் இருக்குது. இருந்தாலும் எனக்கு இதை விட்ட வரி தெரியல அப்படின்னு மனசுக்குள்ளேயே அழுதுட்டு அமைதியாக இருக்கீங்க. நம்மளால அமைதியாக இருப்பாரா? அப்படியே ஒவ்வொரு இடமா கிஸ் பண்ணிட்டு வந்தவா. இப்போ கீழே அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஏ பேபி அப்படிங்க நீங்கள் அப்படியே அவனே பார்க்க ஆனால் அப்படியே அவங்க கையை பிடிச்சிட்டு இங்கே என்னடி ஸ்வீட் எதுவும் கொட்டி வச்சுருக்கியா? பயங்கர ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்ட்டு லிக் பண்ண உங்களால் முடியல. நீங்கள் அப்படியே கிறங்கி போய் அப்படியே கண்ணு சொக்க கிடைக்கிங்க. அவனும் அப்படியே லிக் பண்ணிவிட்டு வா செம்ம ஸ்வீட். எவ்வளோ நேரம் அங்கே டேஸ்ட் பண்ணாலும் ஸ்வீட்னஸ் மட்டும் போகவே மாட்டேங்குது. பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது, பாடி ஃபுல்லாகவே எம்மியாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ மேலே அப்படியே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் அப்படியே இது கூட எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா? ஒரு சொட்டு கூட ஜாமுக்கு கொடுக்கணுன்னு தோண மாட்டேங்குது. ஃபுல்லாக எனக்கு நீ ஃபுல்லாக எனக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். உங்களுக்கும் அவன் பேசுகிறதெல்லாம் கேட்கவே முடியல. அப்படியே அவன் முடிய பிடிச்சி இழுத்து உங்கள் கழுத்தில் போட்டுக்கிறீங்க. அவனோ கழுத்தில் அப்படியே பைட் பண்ணுறான். அப்படிங்கிறீங்க, பைட் மீ அப்படிங்கிறான். அப்படின்னு நீங்கள் பார்க்க நீயும் பண்ணி அப்படிங்கிறான். இல்லை வேணாம் பண்ண நான் தானே சொல்கிறேன் ப்ளீஸ் அப்படிங்கிறான். நீங்களோ நோ அப்படிங்க. அப்போ நான் பண்ணுறேன் நீ பண்ணியா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட ஷோல்டர் கிட்ட நெக்குக்கு ஷோல்டருக்கு நடுவில் இப்போ நல்லா கொஞ்சம் அழுத்தியே கடிக்க அப்படிங்கிறீங்க. நான் கடிக்கிறது வலிக்குதில்ல, அப்போ நீயும் பண்ண அப்படிங்கிறான். நீங்களோ அண்ணா அப்படின்ட்டு இருக்க முடியாதுங்கிற மாதிரி அவன் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக உங்களை கடிக்க நீங்கள் வலி தாங்க முடியாமல் டே ஏன்டா படுத்தி இருக்கிற அப்படின்ட்டு இப்போ நீங்கள் அவனை பிடிச்சி நல்லா பைட் பண்ணுறீங்க. பேபி ஸோ க்யூட் அப்படிங்கிறான். என்ன பண்ணாட நான் கடிச்சிட்ருக்கேன் எனக்கு ஸோ க்யூட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்கள் ரியாக்ஷன். அவனும் அப்படி தான் அப்படிங்கிறான். அடுத்ததான் நீங்கள் அப்படியே வந்துட்டு செஸ்ட்டில் பிடிச்சி நல்லா பயங்கரமாக இப்போ கோவத்தில் நல்லா கடிச்சு வைக்கிறீங்க. மறுபடியும் அப்படி மேக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வலி தாங்காமல் நீங்கள் மூன் பண்ணி கத்த அவனும் வா பேபி உன்னோட சவுண்ட் எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு காதுகிட்ட வந்து சொல்ல ஏன்டா டே வழியில் கத்திட்டு இருக்கேன் இவன் வேறு அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்குங்க. அப்படி யூ ஆர் ஸோ டெலிசியஸ் பேபி. உங்ககிட்ட எத்தனை டைம் இப்படி பண்ணாலும் திரும்ப பண்ணணும்னு தோணுதுடி. உன் பாடி ஃபுல்லாக ஸ்வீட்டாக இருக்குது, என்னால் அதை டேஸ்ட் பண்ணாமல் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க காதில் அப்படியே வந்துட்டு உங்களோட அந்த காது டிப்பை அப்படியே வந்துட்டு பைட் பண்ணுறான் லைட்டாக அப்படின்ட்டு நீங்கள் திரும்ப நான் பண்ணுறதெல்லாம் நீயும் பண்ண பேபி அப்படிங்கிறான். உங்களுக்கும் செம்ம கடுப்பு தான். ஸோ நீங்கள் பதிலே எதுவும் இல்லை. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சே இது நடந்துகிட்ருக்கு. பிடிக்கல நல்லா அக்செப்ட் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கீங்க. நீங்களாவே கேட்டது. ஸோ அதனால தான் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. உங்களால் எதுவும் பண்ண முடியல அப்படின்ட்டு உங்களுக்கு அழுக வருது. அதை வந்துட்டு அடக்கிக்கிட்டு அமைதியாக இருக்கீங்க. தயங்க ஒரு வழியாக அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு உங்கள் மேலே அதை அப்படியே கழுத்தில் பேபி அப்படின்னு அப்படியே கிறங்கி போய் கிஸ் பண்ணிகிட்டே கிடக்கான். உங்களால் முடியல இதுக்கு மேலே அப்படின்ட்டு நீங்களும் இப்போ உடஞ்சி அழுக ஆரம்பிக்கிறீங்க. அப்படின்னு நீங்கள் அழுக ஹே பேபி வாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நீங்கள் அழுக நிறுத்தாமல் அழுதுகிட்டே இருக்க. என்ன அடியாச்சு ஏழற நீ தானே கேட்ட? ஏன் பிடிக்கலையா? இல்லை பெயினாக இருக்கோ? பெயினாக இருக்காடி, ஆயில்மெண்ட் ஏதாவது போடவா? ஏண்டி அழுகிற சொல்லுடி. வெளியே இருக்க காயத்துக்கு ஆயில்மெண்ட் போட்டால் சரியாயிடும். ஆனால் எனக்குள்ளே இருக்க என் மனசில் உள்ள வேதனைக்கு காயத்துக்கு எந்த மருந்து போடுவீங்க தயா? சொல்லுங்கள் மிஸ்டர் தயா. அப்போ எல்லாமே போய் தானே, எல்லாமே போய். நான் ஏமாந்து போயிட்டேன்ல கடைசியில் நீங்களும் என்னை ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு அழுகிறீங்க. அவனால் என்ன சொல்கிறதுனே தெரில. இவ்வளோ ஓயாமல் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னா அழுது புலம்பிகிட்டே இருக்கீங்க. அவனால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படின்ட்டு அழுகிறது பார்க்கவும் முடியல. அதனால் இதுக்கு மேலே வர வழி இல்லை அப்படின்னு அவங்க லிப்போட அவன் லிப்பை அப்படியே வச்சுட்டு அப்படியே அவங்க லிப்பை அப்படியே வாய்க்குள்ளே வச்சு லிக் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே அழுதுட்டு ஒரு வழியாக இப்போ தூங்குனீங்கன்னே தெரில, அப்படி தூங்குறீங்க. நீங்கள் தயாங்கம் நீங்கள் தூங்குனதுக்கப்புறம் தான் அவங்க லிப்லேருந்து அவன் லிப்பே விட்டுருப்பான். என்னை மன்னிச்சிடி, என்னால் முடியலடி நீ அழுகிறத பார்க்கறதுக்கு. ஆனால் இப்போ என்னால் எதுவும் சொல்லவும் முடியாது அப்படின்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு நீயாவே வந்து எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு
ஏன்டி பேபி இப்படி அழுகிற? இளம்போது எனக்கு இங்கே வலிக்குதுடி, நான் பேசுக ஹார்ட் இல்லைன்னு யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஏதோ பேசிட்டு படுத்துருக்கான். இப்படியே அவனும் தூங்கி போக நைட்டு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எழுந்திருக்கிறதுக்குள்ளே அவன் பாட்டுக்கு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்க. மார்னிங் லேட்டாக தான் எழுந்திருக்கிறீங்க. உங்களுக்கோ மனசு வலி தாண்டி இப்போ உடம்பு வலி வேறு அதிகமாக இருக்கா. ஸோ பொறுமையாக தான் எழுந்து இப்படி பார்க்குறீங்க. எங்கே ஆளையே காணோம். சார் இன்றைக்கி சொல்லாமே போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்கள் ஹேரை எடுத்து பன் போட்டுட்டு போய் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க. குளிச்சுட்டு அப்படியே வெளியில் வரீங்க. வந்து அவங்களுக்காக ஃபுட்டெல்லாம் வந்துட்டு ரூம்லேயே கொடுக்க சொல்லியிருக்கான். ஸோ எல்லா ஃபுட்டும் வந்து அடுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. நீங்கள் இருந்து போகிற கேப்பில் இந்த ராட்சசம் கூட இருந்தாலும் இம்சை இல்லாட்டியும் இம்சை. ஆனால் எனக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணிடுவான். இதெல்லாம் நான் அவன்கிட்ட கேட்டேனா, எதை கேட்குறானோ அதை செய்ய மாட்டேங்கிறான். தேவையில்லாத ஆணியெல்லாம் பிடுங்குவான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திட்டிகிட்டு இருக்கா. அது அவனோட குட்டி வாண்டிக்கு அதை புரிஞ்சிடுச்சு போல். அது ஒன்று எங்கள் அப்பானை திட்டாதங்க மாதிரி வேணா அழுக ஆரம்பிக்குது. உனக்கு என்னடா வர நீ ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்ருக்க. இப்போல்லாம் என்னமோ உங்கள் அப்பா எதை சொன்னாலும் அதை தான் சரிங்கிற மாதிரி எத்தனை பார்த்து நீ முறைக்கிற. உங்கள் அப்பானை திட்டினா அழுகிற. எங்கள் அப்பா மேலே அவ்வளோ பாசமோ? பெத்தவன் நாடா, 10 மாதம் நான் சுமந்திருக்கேன் வயிற்றுல. அவன் கிடையாது. உன்னை கொடுத்துட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். இப்போ வந்துட்டு அப்பேன் சுப்பேன்னு சொல்லிட்டுனேன்னா நான் தூக்கி உன்னை கொடுத்துட்டு போயிடணுமா? இல்லை நான் அவன் கூட வாழ்ந்துடணுமா? என்னடா நினச்சிட்ருக்கீங்க அப்பனும் மகனும்? ஆளை பாரு, பார்க்குறத பாரு, அப்படியே கண்ணை நோண்டிடுவேன் அப்படின்னு உங்கள் பெத்த பிள்ளைத்தே நீங்கள் இப்போ மிரட்டிகிட்டு இருக்க. அவனும் இன்னும் உங்களை பார்த்து தேம்பி அழுக. சரி உங்கள் அப்பா மேலே அவ்வளோ கோத்தில் கொஞ்சம் உன்னையும் திட்டேன், சாரி கண்ணா அப்படின்னு தூக்கிட்டு சாரி அப்படின்னு கணத்தை கிஸ் பண்ண. இப்போ அவனும் சிரிச்சுட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் என்ன புரியுதுன்னு இவனுக்கு தெரியல. ஆனால் இந்த ஏஜில் இருக்கிற எந்த குழந்தையும் இந்த அளவுக்கு இருக்குமா தெரில. இவனோட மந்த் வைஸ் பார்த்தா இவன் ஹைப்பராக இருக்கிறது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. என்னமோ போங்கடா, அப்பனும் மகனும் எனக்கு எப்போவுமே புரியாத புதிராக தான் இருக்கீங்க அப்படின்னு புலம்பிகிட்டே போய் அவனை ரெடி பண்ணிட்டு வந்துட்டு அவனுக்கு ஃபுட்டெல்லாம் அப்படியே வந்து கொடுக்குறீங்க. அது ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட ஆரம்பிக்குது. உனக்கு பிடிச்சிருக்கா? உங்கள் டேடிக்கு உனக்கு பிடிச்சதெல்லாம் தெரிஞ்சிருக்கு பாரு அப்படின்னு சொல்ல அவனும் ஹாப்பியாக சாப்பிட்றான். அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நீங்களும் அப்படியே வீடியோ தான் சுற்றி பார்க்குறீங்க. இங்கே அவன் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் எங்கே வச்சுருப்பான்? ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியலையே. இந்த ரூமை தவிர வேறு எதுக்கும் போக முடிய மாட்டேங்குது. பல ரூம்ஸ் மூடியே இருக்குது. சாவி நம்மக்கிட்ட கிடையாது. தூங்கும் போது கூட சாவியை விடாமல் பிடிச்சிக்கிட்டு தூங்குறான். இதில் எங்கே இந்த மற்றத்தெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்குறது? டீட்டெயில்ஸ்லாம் எப்படி எடுக்கிறது? ஒன்றும் புரியல. இவன்கிட்டேருந்து தப்பிக்கணும், அது போதும். அதுதான் நம்ம ஏன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு? அவன் தான் நம்மளை இந்தியா கூட்டிகிட்டு போகிறேங்கிறானே, அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாலே போதும். நம்ம இதுக்கு இவன் வாழ்க்கையில் போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கணும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தேவையில்ல, நமக்கு அது தேவையில்லாத ரிஸ்க்கு. பேசாமல் இங்கேருந்து போனால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பேபி தூக்கிட்டு போய் இப்போ ஹாலில் உட்காந்துக்கிறீங்க. இப்படியே 2 days ஸ்கிப் ஆக நீங்கள் ஊருக்கு போன சொன்ன நாள் வந்தது. ஓகே போகலாமா கேட்ட நிமிஷம் நான் ரெடி போகலாமே அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக வந்து நிற்க. அப்படியே மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறவங்கள நீங்கள் பார்க்கறதுக்கு அப்படியே செம்மையாக இருக்கீங்க. நீங்கள் என்ன இப்படி பார்க்குறோம், நம்ம பார்க்காதத மாதிரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க. அவனும் ஆமாடி பார்க்காத தான் பார்க்குறேன் அப்படிங்கிறான். அப்படின்னு நீங்கள் பார்க்க உன் மூஞ்சில் அந்த சிரிப்பு அப்படிங்கிறான். நீங்களோ டக்குன்னு அப்படியே டல்லாக சிரிச்சா நல்லா இருக்க பேபி, சிரிச்சிட்டே இரு, அதான் எனக்கு வேணும். ஆமாம் உன் பக்கத்தில் இருந்தால் சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு மனசுக்குள்ளே எனக்கு என் பக்கத்தில் இருந்தாலும் உன்னால் சிரிக்க முடியாது பேபி அப்படிங்கிறான். என்னோட மனசை நினைக்கிறதெல்லாம் அப்படி கேட்டிங்கன்னா நான் எங்கடா மனசுக்குள்ளே நினைக்கிறதுங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க. அப்போ நினைக்காத பேபி அப்படிங்கிறான். நீங்கள் அதுக்கு மேலே எதுவும் நினைப்பீங்க, அவ்வளோதான் சைலண்ட் ஆகிடுறீங்க. சரி போகலாமா அப்படின்னு இப்போ அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். அப்படியே அவனோட ப்ரைவேட் ஜெட்டில் தான் ஏறி உட்காந்ததுலேருந்து குட்டிக்கு அப்படியே வந்துட்டு லைட்டாக செல்லமாக கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் பக்கம் திரும்ப முதலாம் ஆத்தி காம பார்வையால் இருக்குது, இது ஃப்ளைட்டுடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முழிக்க. அவனும் அது எனக்கு தெரியும், நம்மளோட ப்ரைவேட் ஜெட், எவன் நம்ம பக்கத்தில் போகிறான் அப்படியே வந்து கேட்க எவனுக்கு தைரியம் இருக்குது? அதானே உன்னை பார்த்தா எனக்கே கொலை நடக்குது, இதில் எவன் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்பான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கும் போதே அதே தான் பேபி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க லிப்பில் அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். இங்கே ஆரம்பிச்சிடுவானோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு. பயப்படாத பேபி, ஜஸ்ட் ஹக் கிஸ், அங்கங்கே பைட், அவ்வளோதான், மற்றபடி பெருசாக அது பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். அடா டே ஆண்டா என் உயிரை எடுக்கிறங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. அவனும் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி அப்படியே அவங்க லிப்பில் ஏதோ ஜூஸை குடிக்கிற மாதிரி ஒளிஞ்சு எடுக்க அவங்களுக்கு. அடா டே போதும் நிறுத்துட்டா, டெய்லி இதே வேலை அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சது நம்ம வாய்க்கிட்டே டெய்லி இதே நினப்பிலே இருப்பீங்களா அப்படிங்க. வேற என்ன பேபி நினைக்க சொல்கிறேன் அப்படிங்கிறான். சே இந்த நினப்பை விட்டால் வேறு நினப்பே இல்லையா? என்ன பேபி
எனக்கு நீ வேணும் எப்போவுமே ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாம் முளைச்சிருக்கான். அவன் மட்டும் தூங்கிட்டு இருந்தா உன்னை மொத்தமாக எடுத்திருப்பேன் அப்படிங்கிறான். அப்பப்போ என்ன பேச்சு அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி கவனம் விடாமல் பேபி எங்கேயே பார்க்காது என்னையே பார் ஏன்டா கொடுமைப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. அவனும் விடாமல் அங்கே பேபியை வந்துட்டு என்ன தான் கையில் வச்சுருந்தாலும் அவன்கிட்ட விளையாண்டுட்டே இருந்தாலும் கண்ணெல்லாம் உங்கள் பக்கம் திரும்பி அப்பப்போ அவங்கள நோண்டுறது கிஸ் பண்ணுறதுன்னு விடாமல் அதையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஐயோ அவனை தானே பார்க்குற அதை மட்டும் பண்ண வேண்டியது இடையில என்ன ஏன்டா நோண்டுற அப்படின்னு வேறு என்ன பண்ண சொல்கிற பேபி எனக்கு நீ எப்போவுமே வேணும் ஜாம் மட்டும் தூங்கட்டும் அப்புறம் இருக்குது அப்படிங்கிறான். எதே அப்படின்னு தூக்கி வாரி போட நீங்கள் பார்க்க அவனும் சிரிச்சிட்டே அப்படி இப்போ உங்கள் பக்கம் திரும்பி பேபி என்னடா பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்க்க ஜாம் தூங்கிட்டான் பேபி அப்படிங்கிறான். உங்களுக்கு அவ்வளோதான் அல்ல இல்லை. அவனும் அடுத்த பேஜெல்லாம் நல்லா வீச்சு தாங்கிற மாதிரி உங்கள் கழுத்தில் அப்படி பேபி பேபி அப்படின்ட்டு கிஸ் பண்ண ஏங்க அப்படின்னு தள்ளுறீங்க என்னடி அப்படிங்கிறான். அது ஃப்ளைட் லேண்ட் ஆச்சு ரொம்ப நேரம் ஆச்சு போதும் நம்ம போகலாம் எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி வாய முடியல. அவங்க லிப்பை அப்படியே கேட்ச் பண்ணிட்டான். அவன் கிஸ் பண்ண என்ன தான் நீங்கள் அவனை தடுத்தாலும் அவன் கிஸ் பண்ணதும் உங்களால் முடியல. உங்களுக்கும் மனசு தடுமாறுது. உங்களுக்கே சே என்ன நினச்சா எனக்கே கேவலமாக இருக்குது. அவன் தான் கிஸ் பண்ணான் நான் எப்படி மயங்கி போகிறேன். அவன் எதை பண்ணாலும் நான் ஏன் அவனுக்கு இப்போல்லாம் அடிப்படைஞ்சு போகிறேன். அவன் கேட்கறதுலாம் நான் ஏன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. பிகாஸ் அவன் என்ன சொன்னாலும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்றீங்க. மகுடிக்கு அப்படியே பாம்பு அடங்குற மாதிரி இப்போ நீங்கள் அவன் சொல்கிறது செய்கிறதுக்கெல்லாம் அடங்கி போகிறீங்க. அவனுக்கு கூட சேர்ந்து நீங்களும் பண்ண உங்களுக்கும் அப்படியே வந்துட்டு அவனோட இருக்கிறது பிடிச்சிருக்கு. அதை நினைக்கும் போது உங்களுக்கு ஏன் நான் அப்போல்லாம் மாறிட்டேன் நான் எப்படிலாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவனும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களை அப்படியே அப்பாவியாக பார்த்துட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு பார்க்குறத பாரு பச்சை பிள்ளை மாதிரி அப்படின்னு நீங்கள் ட்ரெஸ்ஸை சரி பண்ணுறீங்க. அவனும் பேபி அப்படின்னா அவங்க ஹிப்பை அப்படியே பிடிக்க என்னடா அடுத்ததுக்கு அடி போடுறியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன அப்படின்னு கை நோற்றி விட பேபி அப்படின்னு இப்போ அப்படியே உங்கள் சாரியோட மடிப்பு இருக்கும்ல அதுக்குள்ளே கை விட்டுறோம். என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. நீங்கள் வார்த்தையே வரல பேபி என்னமோ தெரியலடி உன்கிட்ட எத்தனை டைம் வந்தாலும் சலிக்கவே மாட்டேங்கிறடி. அதான் திரும்ப ஒவ்வொரு டைமும் நியூவாக இருக்கடி நல்லா முடியலடி அப்படின்னு அவன் கை அங்கே வேலை பார்த்துட்ருக்கு. நீங்களும் ப்ளீஸ் முடியல இறங்கலாம். அதான் எல்லாம் முடிச்சிட்டிங்களே இன்னும் என்ன சும்மா அண்ணாதீங்க முடியல அப்படிங்க. இப்போ அவங்க அப்படியே கையெடுத்து அப்படின்னு இல்லை அப்படியே லிக் பண்ணிட்டேன் டேஸ்ட் பேபி அப்படிங்கிறான். சே அப்படிங்கிறீங்க என்னடி ஏதோ உனக்கு மட்டும் பிடிக்காத மாதிரியே பண்ணுற அப்படின்னு அப்படியே இழுத்து உங்களை மடியில் உட்கார வச்சுட்டு கேட்க உங்களுக்கும் அப்படியே ஷை ஆகுது. ஐயோ விவஸ்தை கட்டுவேன் அப்படின்ட்டு இது பேபி முழிச்சிட்டு போகிறான் போகலாம் அப்படிங்கிறீங்க. ஆனோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே அந்த இடத்துல கிஸ் பண்ண முடியல போதும் அப்படின்ட்டு நீங்கள் பிடிச்சி தள்ள சரி அப்படின்ட்டு நீங்கள் அவனை தள்ளிட்டு அப்படியே முன்னாடி போக்க அவன் டக்குனு உங்கள் கை பிடிச்சி ஹேய் வெயிட் பேபி ஒன்றா போகலாம் அப்படின்ட்டு பேபியை தூக்கிட்டு இப்போ பக்கத்துக்கு பர்ஃபெக்ட் ஃபேமிலி செம்மையாக இருக்கும்ல அப்படிங்கிறா. நீங்கள் ஒரு நிமிஷம் பார்க்குறீங்க உங்களுக்கும் அப்படி தான் தோணுது. இருந்தாலும் நீங்கள் பதில் சொல்லாமல் அப்படியே நடக்க அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வந்துடுறா. நீங்கள் இந்தியா வந்ததுமே பாடா ஸ்வீட்டியை பார்க்கணும் அப்படின்னு ஏதோ ஜெயிலேருந்து வந்து சுதந்திரமாக காற்று சுவாசிக்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபீலில் இருக்கீங்க. நீங்களோ வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. வாட் அப்படிங்கிறான். நான் ஸ்வீட்டியை பார்க்க போகலான்னு நினச்சா இவன் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. என்னோடய ஒர்க் இங்கே தான் பேபி 2 days இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறான். அப்படின்னு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கு. நீங்கள் நினச்சதோ தமிழ்நாடு சைடு கூட்டிகிட்டு போவான் ஸ்வீட்டியை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசையாக இருந்தால் இவன் கூட்டிகிட்டு வந்ததோ ஹைதராபாத் சைடு. நீங்களோ சுத்தம் என் கடவுளை எனக்கு மட்டும் நிம்மதியே தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் இருந்தாலும் வேறு வழி இல்லை. இவங்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு வழியே இல்லை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ கூட்டிகிட்டு போகிறானோ போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. அவனோ சரி இங்கே தான் எனக்கு ஒர்க் அப்படின்ட்டு ஒரு ரூமில் கொண்டு போய் உங்களுக்கு விட்டு வந்தான். அவனோட ஒர்க்கையும் பார்த்துட்டு இடையில உங்களையும் சீண்டிக்கிட்டு நோண்டிக்கிட்டு தான் இருக்கான். அவங்களுக்கும் எப்பா டே ஹனிமூன் செலிப்ரேட் பண்ணுறவங்க கூட இப்படி இருப்பாங்களா தெரியலடா இவன் என்னை வச்சு செய்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அவங்க பேபியோ அப்படியே சிரிக்கா நீ சிரிக்கிறியாடா என் நிலமா உனக்கு கூட தெரியாமல் சிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டா உங்கள் அப்பா என்ன நோண்டில் உனக்கு தங்கச்சி பாப்பா உனக்கு 1 வயசு ஆகிறதுக்குள்ளேயே வந்துடும் போல் அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பிகிட்டு இருக்க. அப்போ தயாங்க வரோம் என்ன பேபி
ஜாம் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? ஐயோ இது மட்டும் தெரிஞ்சு அவ்வளோதான் உடனே ரெடி பண்ணிடுவானே. இல்லையே நான் ஒன்றும் சொல்லி அப்படிங்கிறீங்க. பேபியோ அவனை பார்த்ததும் அப்படியே வந்து அவன் மேலே தாவ. என்ன செல்லக்குட்டி மம்மி என்ன சொல்கிறாங்க? தங்கச்சி பாப்பா வேணுமா அப்படிங்கிறான். உங்களுக்கு அவ்வளோதான். இவனுக்கு காது எல்லா பக்கமும் இருக்கா, காதை பிச்சு இங்கே வச்சுட்டு போயிருப்பானோ, எப்படி நான் பேசுறதெல்லாம் இவனுக்கு கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க. அவனோ அப்படியே சிரிக்கிறான். சிரிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாறிக்கா. என்ன பேபி அப்படி பார்க்குற? நீ எதை நினச்சாலும் எனக்கு தெரிஞ்சிடும் பேபி. உன் மனசை ஃபுல்லாக நான் ரீட் பண்ணிட்டேன்டி, நீ எப்படின்னு எனக்கு தெரியாதா அப்படிங்கிறான். அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக்கு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது இவனால் கண்டுபிடிக்க முடியும்னா நம்ம இப்போ இங்கே வந்தது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு அவனை அவங்களே குறுகுறுன்னு பார்க்குறான். வேணா எதுவும் நினைக்காதைக்கிறான். நினச்சா தானே அவன் கண்டுபிடிப்பான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க. அவனோ சரி பேபி அடுத்ததான் நம்ம வேறு இடத்துக்கு போகிறோம். இப்போயாவது ஸ்வீட்டே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியில் இருக்கீங்க. இப்படி நினச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தா இவ்வளோ சந்தோஷமாக இருக்க விட்டுருவானா அப்படின்னு தயங்க ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரான். அந்த நேமை பார்த்ததுமே நீங்கள் அப்படியே ஜாக் ஆகிட்டு என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். சந்தோஷத்தெல்லாம் ஒரு லோடு மண்ணலி கொட்டின மாதிரி அந்த ஊரே உங்களுக்கு பிடிக்கல, இங்கேயே நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவனோ இங்கே தான் நம்ம அடுத்ததாக வருது சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். கேரளாவுக்கு தான் வந்திருக்கீங்க, ஸோ அந்த இடமே உங்களுக்கு பிடிக்கல, என்னமோ இங்கே என்ன எதுவும் தெரில, பட் அந்த இடம் உங்களுக்கு பிடிக்காம ஏன் என்னையும் என் பையனையும் கங்காரு ஒரு மாதிரி தூக்கிட்டு சுற்றணுமா? எங்கள் ரெண்டு பற்றியும் விட்டுட்டு வந்தா என்ன? பிஸ்னஸ் விஷயமாக தானே வந்திருக்கீங்க, நீங்கள் மட்டும் வந்த பார்த்தா தான் நாங்களும் கூட அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டு வரணுமா என்ன அப்படின்னு கத்துறீங்க. என்னாச்சு பேபி, நீ தானே இந்தியாவுக்கு வரணுன்ட்ட, இந்தியாவுக்கு வரணும்னு சொன்னேன், ஆனால் இங்கே வரணும்னு சொல்லலை, எனக்கு இங்கே வந்ததே பிடிக்கல, எனக்கு என்னமோ இங்கே பிடிக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் புலம்புறீங்க. தாயாங்கோ அப்படின்னு உங்கள் பக்கம் அப்படியே பார்க்க அவனோட கண்ணு ப்ளூவாக அப்படி க்ளோ ஆகுது. அப்படின்னு நீங்கள் பாய்ந்து போய் பார்க்க, மோச் இங்கே பாரு, எனக்கு சும்மா சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் பேபி, நீ யூஸ்வல் எப்பவும் போல் என் கூடவே தான் இருக்கணும், உன்னை விட்டு ஒரு இன்ச்சு கூட என்னால் நான் இருக்க முடியாதுடி, நீ என்னோட தான் இருக்கணும், நான் எங்கே இருக்கணும் அங்கே தான் இருக்கணும், சும்மா எதுவும் கேட்டுக்கிட்டே இருக்காத புரிஞ்சா அப்படின்னு மிரட்டா. நீங்களும் ஒன்று ஸ்டக் ஆகிட்டு ஒன்றா இந்த கண்ணை காமிச்சே மிரட்டுறானுங்க. அப்பனுக்கும் பையனுக்கும் வேறு வேலையே இல்லை, கண்ணை உருட்டி என்னை பயமுடுத்துறதே வேலையை வச்சுருக்கானுங்க அப்படின்னு புலம்புறீங்க. பட் நீங்கள் புலம்பு என்ன பிரயோஜனம், அவன் எதையும் கண்டுக்கல. நீங்கள் அப்படியே அந்த ஊரை வேடிக்கை பார்த்துட்டே வரீங்க. உங்களுக்கும் எப்பவும் வறுமை கனவு, அது மாதிரி சில பல நினைவுகள் மைண்டில் வருது. அதெல்லாம் யோசிக்கும் போது இது கனவு தானா இல்லை நிஜத்துல நம்ம லைஃப்பில் இப்படி தான் நடக்குதா ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற குழப்பத்திலேயே அந்த ஊரை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இங்கே இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் யோசனையிலே இருக்க. தாங்க அப்புறம் அவங்க பக்கம் அப்படியே திருப்பி சைலண்ட் ஆகிட்டா அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் அமைதியாக அப்படியே அந்த ஊரை வேடிக்கை பார்த்துட்டே வரதை பார்த்துட்டு உங்கள் ஹிப்பில் அப்படியே கையை போட்டு, ஹேய் பேபி என்ன இவ்வளோ நேரம் என்ன பேசினேன், சைலண்ட் ஆகிட்டா, இந்த ஊர் உனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சா என்ன அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வர அப்படின்னு அவன் கையோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹிப்லேருந்து மேலே ஏறுது அவங்களோட பிரெஸ்ட்டுக்கு. நீங்கள் டக்குன்னு அவன் கையை தட்டி விட, பேபி அப்படிங்கிறான். சும்மா இருறா, என் மைண்ட் செட் புரியாமல் நீ வேறு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே அவன் மேலே அப்போ சாஞ்சிக்கிறீங்க. அவனுக்கே ஆச்சரியம், என்னாச்சு பேபி அப்படின்னு அப்படியே தட்டி கொடுக்க நீங்கள் அப்படியே சாஞ்சிட்டு, உனக்கு தெரியாது தான் எனக்கு என்ன எனக்குள்ளே நடக்குதுன்னு எனக்கே புரிஞ்சுக்க முடியல, சில விஷயங்கள் எனக்கு கனவா இல்லை நிஜத்துலேயே நடக்குதுன்னு பிரித்து தெரிஞ்சுக்க முடியாத நிலமையில் நான் இருக்கேன். எனக்கு இப்போ வரைக்கும் நான் யாருக்கு பிறந்தேன், என் அப்பா அம்மா யார், என் கூட பிறந்தவங்க இருக்காங்களா, வீடு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அப்பப்போ சில நினைவுகள் மட்டும் எனக்கு வந்து போகும். அதில் எனக்கு என் அம்மா நான் பிறந்த கொஞ்சம் நாளில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என் சித்தி தான் என்னை வளர்த்துருக்காங்க. என் அப்பா ரொம்ப பாசமாக இருந்திருக்காரு, ஆனால் என் சித்தி என்னை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதுதான் எனக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு தம்பி இருந்திருக்கான் போல், அவன் என்னை கொலை பண்ணுற மாதிரியும் கடலை தூக்கி வீசின மாதிரியும் இது மாதிரியான கனவுகள் அடிக்கடி வரும். ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து யாருமே கூட இல்லை. அப்படி தான் ஸ்வீட்டியும் சொன்னான், நானும் அவன் தான் ஒன்றா இருக்கும். பட் இந்த கனவெல்லாம் எனக்கு ஏன் வருது, என் லைஃப்பில் என்ன மர்மம் அடங்கியிருக்கு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரியுது, எனக்கு அந்த கடவுள் சந்தோஷங்கிறது இருக்கக்கூடாதுன்னு பண்ணிட்டார் போல். நிம்மதியாக ஒரு 20 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம், நமக்கான லைஃப் அமைச்சிக்கலாம்னு நினைக்கும் போது சுத்தமாக சந்தோஷங்கிறது இல்லாமல் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டாரு. ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது,
அப்படின்னு உங்களுக்கு அழுகையாக வர அவன் மேலே சாஞ்சிட்டு அழுகலைங்க. ஒன்றும் இல்லை பேபி, தான் நான் இருக்கேனேடி, ஏன் இப்படி அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சமாதானப்படுத்த நீங்கள் டக்குன்னு அவனை, ஆமாம் கஷ்டத்தை கொடுக்குறவனே நீ தானடா, பாரு என் நேரம் யார்கிட்ட சொல்லி அழுகுன்னு கூட தெரியாமல் கஷ்டம் கொடுக்குறவங்கிட்ட ஏன் கஷ்டத்தை சொல்லி புலம்பி அழுகுற, எல்லாம் என் நேரம், என் தலையெழுத்து, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கேவலமான தலையெழுத்து அந்த கடவுள் கொடுத்தான் அப்படின்னு புலம்புறீங்க. கூலா, ஓ அப்படியே பேபி அப்படின்னு உங்கள் முகத்தை நிமித்த நீங்கள் அழுது அவன் ஷர்ட்லலாம் கூட உங்கள் கண்ணீர் இருக்குது. பட் அதெல்லாம் அவன் பெருசாகவே எடுத்துக்கல. அப்படியே உங்களே பார்த்துட்டு அப்படியே உங்கள் கிட்ட குனிய, நான் என்ன சொல்கிறேன், இவன் என்ன பண்ண ஒரு ஆடின்னு பயப்படுறீங்க. அவன் அப்படியே இழுத்து அடுத்த நிமிஷம் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கிஸ் டீப்பாக நல்லா கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை விட இப்போ ஓகே பேபி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்கள் என்ன கருமம் பிடிச்சவன்டா நீ, ஏன்டா நான் என்ன சொல்லி புலம்பிகிட்டு இருக்கேன், ஆனால் இவன் ஏதோ அமைதியாக கதை கேட்குறானேன்னு இவன்கிட்ட போய் சொன்ன பாரு, எல்லாம் ஏன் தப்பு தான். புலம்பிகிட்டு இருக்க நீங்கள் இறங்க வேண்டிய இடமும் வந்துடுது. ஓகே வா பேபி கீழே இறங்கு அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க கனவுல வந்த அத்தைய வீடு. இது இது யார் வீடு, இங்கே தான் தங்க போகிறோமா, ஆனால் இந்த வீடு என்னோடய கனவுல வந்திருக்கே அப்படின்னு நீங்கள் இது யார் வீடு அப்படின்னு தயாங்கிட்ட கேட்குறீங்க. சொல்கிறேன் பேபி, வந்தோன்னு கொஷின் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, இப்போது வா உள்ளே போகலாம், அதுக்கப்புறம் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். இப்போ நீ நடந்து வரியா இல்லை நானே தூக்கிட்டு போவா அப்படின்னு அப்படி கிட்ட வர, அப்படின்னு நகர்ந்து போடா இது ஒன்று தான் குறைச்சி பண்ணுறதெல்லாம் வில்லத்தனம், இதில் ரொமான்டிக் ஹீரோ மாதிரி போங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறைக்கிறீங்க. ஆடி கூப்பிட்டா ஓவராக பண்ணுற அப்படிங்கிற மாதிரி குனிஞ்சவங்களை தூக்க விட்டுறா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டு அப்புறம் அக்கம் மக்கள்லாம் பார்த்துட்டு ஐயோ என்ன நேரம் அப்படின்ட்டு மறைக்க தயாங்க அப்படியே உங்களை அப்படியே கிட்ட லிப்புக்கிட்ட வர அப்படின்னு மூஞ்சை திருப்பிக்கிறீங்க. அவன் சிரிச்சிட்டே அப்படியே உங்களை உள்ளே தூக்கிட்டு வந்து மெதுவாக இறக்கி விட உங்களுக்கு மூச்சு விட்டு ஏன்டா அப்படி பண்ணி தொலைக்கிறாய் அப்படின்னு அந்த வீட்டை சுற்றி முற்றி பார்க்குறீங்க. சேம் வீடு, அது மட்டும் இல்லை அங்கே நின்றவங்கள பார்த்து அதுக்கு மேலே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராத குறை தான். இவங்க இவங்க எப்படி அப்படின்னு நீங்கள் ஷாக்காகி நிற்கிறீங்க. அங்கே உள்ள மெய்டெல்லாம், ஹே மேம் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, அங்கே நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுங்க குடிக்க அப்படி சொல்லவும் நீங்கள் கனவுல பார்த்தா உங்கள் சித்தி தான் இதோ கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வர. அவங்க பையனான அவங்க தம்பி இருக்கான்ல அவன் தான் அங்கே மாப் போட்டுருக்கான், சீக்கிரம் கொண்டு வந்து கொடுங்க இல்லாட்டி உங்களை சத்தம் போடுவாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, வந்திருக்கவங்களுக்கு கவனிக்கணும்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பையன் சொல்லிட்டு இருக்க. அங்கே நீங்கள் பாருடா அப்படின்ட்டு அவங்க வர அப்படியே பார்த்தவனும் ஷாக்காகி நிற்க, நீங்கள் அதுக்கு மேலே பயங்கர ஷாக்கில் நிற்கிறீங்க. ஐயோ சனினே பீடை தொலைஞ்சிட்டேன்னு பார்த்தா மறுபடியும் வந்து நிற்கிற, எதுக்கடி வந்து நின்று அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, கண்ணில் அப்படியே டியர்ஸ் வர நிற்கிறீங்க. சனினே முன்ன தான் கத்தியால் குத்தி கடலில் தள்ளிட்டு வந்தனே, அப்பயும் விடாமல் இப்படி வந்து நிற்கிற, என்ன சொத்தை கொடு மயிரை கொடுன்னு கேட்க வந்தியா, எங்ககிட்டே ஒன்றும் இல்லை, அவங்களே இங்கே பிச்சை எடுத்துகிட்ருக்கோம், இதில் நீ வேற சனியை என்னைக்கு வந்தியோ தத்துரியம் பிடிச்சது, உன் அம்மாவையும் மேலே அனுப்பிட்டு உங்கள் அப்பனும் போய் சேர்ந்துட்டான், இப்போ நீ வந்து எங்கள் உயிரை எடுக்க வந்திருக்கா அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து வாய்க்கு வந்தாலும் பேச உங்களால் அழுகையை அடக்கவே முடியல. அப்போ நடந்ததெல்லாம் உண்மைதான், கனவில்லை அப்படிங்கிறது புரியுது. ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை, ஆனால் நான் பிறக்கும் போதே அம்மாவையும் அப்பாவையும் கொண்டுட்டேன்னா என் சித்தியும் தம்பி என்னை இவ்வளோ வெறுக்கிறாங்களா, நான் இவ்வளோ கேவலமான ஜென்மமா, ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் அப்படின்ட்டு கை காலெலாம் நடுங்க. அங்கே நிற்கக்கூட முடியல உங்களால், அழகியாக வருது, நான் ஏன் இங்கே வரணும், இப்படிலாம் அவமானம் பண்ணணும் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தானா அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு அப்படியே நீங்கள் வெளியே ஓட போக கரெக்டாக தயாங்க வந்து உங்களை அப்படியே ஹிப்போட கால் பண்ணுறேன். ஆக்சுவலி உங்களை இறக்கி விட்டால் தான் உனக்கு ஒரு கால் வந்திருக்கும், அதை பேச நகர்ந்த நேரம் தான் இப்படிலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே ஃபோன் பேசிட்டு உள்ளே வந்தவங்க எல்லாத்தையும் கேட்டு செம்ம காண்டில் அப்படியே உங்களை ஹிப்போட கால் பண்ணி அப்படியே பக்கத்தில் நினச்சி ஹவ் டேர் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யார் வீட்டில் நின்றுட்டு யாரை வெளியே போக சொல்கிறீங்க அப்படியே ஆக்ரோஷமாக கத்த. அவங்க ரெண்டு பேரும் பயந்து போய் அப்படியே நடுங்கிட்டு உங்களையும் தயாங்கி மாறி பார்க்க, நீங்களும் அப்படி டியூஸோட அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. அவங்களுக்கு இப்போ தான் மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு லவ்வே வருது, நமக்காக இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவனும் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் திங்கிறது தூங்குறது தங்குறதுன்னு எல்லாமே என் பேபி இப்போ உங்களுக்கு போடுற பிச்சை, அந்த காசில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அவ்வளவையே இது அவளுக்கு சொந்தமான அவளோட வீடு, அவள் வீட்டில் நின்றுட்டு அவளையே வெளியே போக சொல்கிறீங்களா? அதுவும் இல்லாமல் என்னென்ன வார்த்தை இதெல்லாம் பேச யாரும் அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது? என்னோடய பேபியை பார்த்து இப்படியாப்பட்ட வார்த்தைகளை பேச உங்களுக்கு இவ்வளோ தைரியம்? அந்த தைரியம் இனி இருக்கக்கூடாது, நீங்களே இனிமேல் இருக்கக்கூடாது. உங்களை விட்டு வச்சதே என் பேபி நீ கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தீங்கன்னு ஒரே காரணம்தான், மற்றபடி எதுவும் கிடையாது.
இங்கே அவளுக்கு நீங்கள் சேவை செஞ்சு அவள் காலை கழுவி குடிக்கணும், அதில் என் பேபி சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டும் தான் நினச்சேன். அதனால தான் உங்களை இங்கே விட்டு வச்சுருந்தேன். இதுக்கும் மேலேயும் நீங்களாம் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்க. என் பேபியை அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பில் அவன் கண்ணெல்லாம் ரெட்டாக மாற அப்படியே ட்ராகுலா உருவத்துக்கு மாறி அவனோட வேம்பையர் டீத் ரெண்டும் வெளியே வர அப்படியே ரெண்டு பற்றியும் இந்த பக்கம் ஒருத்தவங்க இந்த பக்கம் ஒருத்தவங்க ரெண்டு கையில் அப்படியே தூக்கிட்டு நிற்கிறான். அப்படியே நீங்கள் பாய்ந்து போய் நிற்கிறீங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.